இந்தியாவின் கண்ணியத்தை இமையென காப்போம். போராடி பெற்ற சுதந்திரத்தை உயிராகி மதித்து காப்போம். ஜாதிகளை மறப்போம், நாட்டை நினைப்போம். சமூக விரோதிகள் நம் எதிரிகள், பிரிவினைவாதிகள் நம் துரோகிகள். வன்முறையை தடுப்போம், வலிமைக்கு வித்திடுவோம். ஒளிமிக்க இந்தியாவை ஒற்றுமையுடன் வாழ்த்திடுவோம் என்று சொல்லி இந்த 80வது சுதந்திர தினத்தை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்குமே சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய SRM யூடியூப் சேனலை பார்த்து வரும் உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நம் மத்தியிலே சுதந்திர போராட்ட வீரர் என்று முன்மொழியப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி ஒரு உரையாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நேதாஜி என்றாலே நமக்கெல்லாம் அழகாக சொல்வார்கள், மரியாதைக்குரிய தலைவர் என்று பொருள்படும். இந்த நேதாஜி அவர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கியவர் யார் என்று சொன்னால் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் இந்த பட்டம் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் இந்தியாவிற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று சொல்வார்கள். வங்கத்து சிங்கம் என்றும் போற்றப்படக்கூடிய தலைவர் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திரத்திற்கு பாடுபட்ட எத்தனை தியாகிகள் இருந்தாலும் அந்த தியாகிகளுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த தலைவராக விளங்கியவர் தான் இந்த நேதாஜி. 1897 ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ஒரிசா மாகாணத்திலே உள்ள கட்டாக் பகுதியிலே பிறந்திருக்கிறார். இவர் எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு 9வது மகனாகவும் பிறந்திருக்கிறார். இவருடைய பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவருக்கு 1937ஆம் ஆண்டிலே ஒரு பெண்ணுடன் ஒரு காதல் உறவு ஏற்பட்டு அந்த எமிலி என்கின்ற ஆஸ்திரி நாட்டு பெண்ணை மணந்து கொண்டு பின்பு 1937ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பின்பு 1942ஆம் ஆண்டிலே இவருக்கு அனிதா போஸ் என்ற ஒரு பெண் மகளும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பத்திலே பிறந்து இந்த சுதந்திரமிக்க பூமியிலே நமக்கெல்லாம் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஒரு மிகச்சிறந்த தலைவராய் விளங்கியவர் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் வாழ்ந்த காலத்திலே இவருடைய மரணம் என்பது இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட புதையலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர் ஆன்மீக கருத்துக்களால், விவேகானந்தரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ஏராளமான புத்தகங்களால் படிக்கப்பட்டும் கவர்ந்திழுக்கப்பட்டவர் தான் இந்த நேதாஜி. பின்பு இவருடைய அரசியல் குருவாக சித்தரஞ்சன் தாஸ் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் இவர் அரசியலில் வருவதற்கு காரணமாக அமைந்ததற்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் ஒரு காரணமாக அமைந்தது. அது மட்டுமின்றி நம்முடைய நாட்டிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாடை முழுமையான சுதந்திரமிக்க பூமியாக வளர்த்தெடுக்க வேண்டும், இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன கிடைக்க வேண்டும் என்பதை வழிகோலிய ஒரு மிகச்சிறந்த தலைவர் தான் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் பெண்கள் படைப்பிரிவை ஜான்சி ராணி லட்சுமி அவர்களின் தலைமையிலும் உருவாக்கினார். அதே போன்று இளைஞர்கள் மத்தியிலே அற்புதமான வாசகத்தை ஒன்றை உரைத்தார். இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழக்கத்தையும் வழங்கினார். இன்றைக்கு ஏராளமான ஒரு இரத்தம்தான் இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை பெற்று சுதந்திரத்துடனும் வாழ்கிறோம். இன்றைக்கு நாடு நமக்கு என்ன செய்தது என கேட்காதே, நாட்டுக்காக நாம் என்ன செய்வோம் என்று கேட்டுப்பார் என்று சொல்வார்கள். அதை போல இந்த நாட்டிற்கே தன்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்த பெருமை இந்த நேதாஜிக்கே சேரும். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முதற் காரணம் என்று சொன்னாலே
மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வஉசி, இப்படியெல்லாம் பல்வேறு தலைவர்களை எல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த தலைவராக போற்றப்பட்டவர்தான் இந்த நேதாஜி. அப்படி என்னதான் செய்தார் இந்த நேதாஜி என்று சொன்னால், இந்திய தேசிய இராணுவத்தை 1943ஆம் ஆண்டிலே உருவாக்கினார். முதலாக சிங்கப்பூரிலே மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இந்த இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. பின்பு அதனுடைய தலைவராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நேதாஜி இராணுவத்திலே ஏராளமான இளைஞர்களை ஈர்த்த பெருமை இவரையே சாரும். நாம் இராணுவத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இந்த இராணுவத்தை கொண்டு நாம் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தவர் தான் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வன்முறையை கையில் எடுத்தால்தான் இந்த நாடை வல்லரசாக, முழுமையான விடுதலை பெற்ற நாடாக மாற்ற முடியும் என்பதை முன்மொழிந்தார். அதற்கு காந்தி மறுப்பு தெரிவித்தார். இருவருக்கும் முரண்பாடு ஏற்பட்ட போது இவர் அரசியல் காங்கிரஸில் நுழைவதற்கு காரணமாகவும் அமைந்தது. இவருக்கு எதிராக பல்வேறு தூண்டல்கள் எழுந்தாலும் இவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிகளே போட்டி போடுவதற்கு யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்தும் காந்தி அவர்களால் பட்டாபி சீதாராமையா அவர்கள் போட்டியிட்டு அவர் தோல்வியை தழுவினார். நேதாஜி மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 1939ஆம் ஆண்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வருவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இந்திய தேசத்தை சொந்த நாடாக, ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த நாடை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த இந்தியாவிற்கு வந்தார். அது மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, சிங்கப்பூர், மலேசியா, இது போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து ஏராளமான இராணுவ வீரர்களையும் இளைஞர்களையும் தன் பக்கம் ஈர்த்து தன்னுடைய இந்திய தேசத்திற்கு எப்படியாவது சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற இலக்கு ஒன்று மட்டுமே என்று நிர்ணயித்திருந்தார். அதே போல அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய முழு பயணத்தையுமே மேற்கொண்டார். அப்படி மேற்கொண்ட இந்த நேதாஜி அவர்கள் ஏராளமான படைப்பிரிவுகளில் சோர்வு ஏற்பட்டாலும், சில நேரங்களில் தோல்வியை தழுவினாலும், தோல்வி ஒரு நாள் வெற்றியாக மாறும். வரலாறு ஒரு நாள் வரலாற்று புதையல்களாக வெறும் வரலாறாக போகாமல் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறும் என்ற நோக்கத்திற்காக செயல்பட்டு இன்று மறைக்கப்பட்ட புதையல்களில் ஒரு முக்கியமான தலைவர் இந்த நேதாஜி. அப்படிப்பட்ட இந்த இந்திய தேசிய இராணுவத்திலே பங்கு கொண்டு சுதந்திரமான அமைப்பு ஒன்றையும் 1943 நிறுவினார். இப்படி பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு கட்சிகளையும் தொடங்கினார். அது மட்டுமின்றி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற ஒரு கட்சியையும் இவர் தொடங்கினார். இப்படி தொடங்குவதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த ஏராளமான தலைவர்களும் இன்றைக்கு இந்த நேதாஜி பக்கம்தான் ஆதரவாக இருந்தார்கள். காந்திக்கும் நேதாஜிக்கும் முரண்பாடு ஏற்பட்டாலும், ஆனால் இவர் தன்னுடைய சுதந்திரத்திற்கான பங்களிப்பை விடாமுயற்சியுடனும் விவேகத்துடனும் முன்மொழியப்பட்டார். ஒரு காலத்தில் இவருடைய மறைவு என்பது மறைக்கப்பட்டது. ஆனாலும் இவருடைய உயிர்மூச்சு விடுமுறை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்வார்கள், கூட்டத்தில் கூடி நின்றி கூவி பிதத்தலன்றி நாட்டத்தில் கொள்வாரடி நாளில் மலப்பாரடி என்று சொல்வார்கள். வெறும் பேச்சாக எண்ணாமல் ஒரு உணர்வு மிக்க பேச்சாக, உயிருள்ள பேச்சாக இந்த இந்திய தேசிய இராணுவத்திலே தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் அர்ப்பணித்து இந்த இந்திய தேசத்திற்கு முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததோடு இவர் 1945ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் 18 அன்று இவர் மரணமடைந்தார் என்ற செய்தி ஜப்பானில் அறிவிக்கப்பட்டது. அந்த வானொலி அறிவிக்கப்பட்டதும் இந்த இந்திய தேச மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியானதாக இருந்தது. இவர் எப்படி மறைந்தார் என்ற செய்தி இதுவரைக்கும் யாராலுமே கண்டறியப்படவில்லை. இவருக்கென்று தனிக்குழுவும் நியமிக்கப்பட்டும் கூட இவருடைய முழுமையான வரலாறும் கிடைக்கவில்லை.
இவர் தைவான் நாட்டிற்கு ஒரு விமானத்தில் செல்லும்போது அந்த விமான விபத்தில்தான் இவர் இறந்திருக்கிறார் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய இவருடைய முழுமையான மரணம் என்பது இன்னுமே சரியான தகவல் தரப்படவில்லை. மத்திய அரசால் இவருக்கு 1992 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட பாரத ரத்னா விருது மீண்டும் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு அது மீண்டுமே அர்ப்பணிக்கப்பட்டு மீண்டும் அந்த பாரத ரத்னா விருது அவர் குடும்பத்திலிருந்து அந்த நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் பல்வேறு புகழுக்குரிய இந்த நேதாஜி ஏன் என்று இந்த உலகிற்கு தெரியவில்லை? அவருடைய புகழ் உலகிற்கு தெரிய வேண்டும். அவருடைய மறைவு என்பது இந்த மாவீரன் போன்ற ஒரு நபர் நம் இந்திய தேசத்திற்கு கிடைப்பது மிகப்பெரிய வரமாகவும் வாய்ப்பாகவும் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இராணுவத்திலும் எத்தனையோ இளைஞர்கள் பல்வேறு தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நாட்டிற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பு நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, நீங்கள் எல்லாரும் இந்த நேதாஜியை போல மாற வேண்டுமா? இந்த நேதாஜியை போல வளர வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை நாட்டுக்காக செய்யுங்கள். நாட்டு மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் பாடுபட்ட ஒரு தலைவர் தான் இந்த நேதாஜி. இவருடைய மரணம் புதையலாக மறைக்கப்பட்டாலும் இவருடைய முழுமையான சுதந்திர வேட்கோடு சென்ற இவர் ஹிட்லரால் அழைப்பு விடுக்கப்பட்டு ஹிட்லரும் கூட சொன்னார், நான் உங்களுடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்ற ஒரு உறுதிமொழியையும் இந்த நேதாஜியிடம் அளித்தார். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகாரியுமே நேதாஜியினுடைய வாக்கிற்கு அடிமணிந்து ஒரு வாக்கை சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் தான் இந்த நேதாஜி. அடடா, எப்படிப்பட்ட தலைவர்! இந்த தலைவர் போன்று யாராவது இன்றைக்கு உலகில் பார்க்க முடியுமா? இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தது நமக்கு மாத்திரமல்ல, இந்த இந்திய தேசத்திற்கே பெரும் சவாலாகவும் மட்டுமல்ல, பெரும் கண்ணீரையும் தேடித் தருகிறது. கண்ணீர் என்று ஒன்று சொன்னால் நாம் வெறும் கண்ணீராக அல்ல, இவருடைய மரணம் என்பது இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இவர் இறந்ததற்கான அடையாளமும் இன்னும் தரப்படவில்லை. ஆனால் இவர் பெற்ற சாதனையும் இவர் இந்தியாவிற்கு கொடுத்து சென்ற சுதந்திரமும் நமக்கு தெரிகிறது. இது போன்ற தலைவரையும் நம்மால் பார்க்க முடியாது. நீங்களும் பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு ஏராளமான தலைவர்களை உருவாக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவராக விளங்கியவர் தான் இந்த நேதாஜி. அதை போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் எதிர்காலத்தில் தலை சிறந்த தலைவராக மாறுவதற்கு இந்த நேதாஜியை போல உங்களுடைய வாழ்க்கையில் சாதியுங்கள். நிச்சயமான முறையில் நீங்கள் சொன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். சாதிக்காக வாழாமல் சரித்திரம் படைப்பதற்காக வாழுங்கள். சுதந்திரத்திற்காக வாழாமல் இந்த நாட்டிற்கு பெற்றுத்தந்த சுதந்திர தியாகிகளைப் போல மாறுங்கள். இன்றைக்கு இரத்தத்தை கொட்டித்தான் இந்த சுதந்திரத்தை நமக்கெல்லாம் பெற்று தந்திருக்கிறார். ஒரு பக்கம் அகிம்சை, மறுபக்கம் வன்முறை என்று சொன்னார்கள். அதாவது அற்புதமாக சொன்னார், எவ்வளவுதான் அகிம்சை இருந்தாலும் இந்த நாட்டிற்கு வன்முறை தேவை. இந்த வன்முறையால் தான் நாம் எதையும் பெற்றெடுக்க முடியும். ஒன்று கொடுத்தால்தான் மற்றொன்றையும் பெற முடியும் என்ற உயிர் மூச்சாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு மார்வேடங்கள் இட்டும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் சென்று இந்த நாட்டிற்கே 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை பெற்றுத்தந்து பின்பு மறைந்திருக்கிறார் என்று வருத்தமான செய்தியும் நமக்கு தெரிகிறது. ஆகையினால் அன்பு இளைஞர்களே, சமுதாயத்திலே இன்றைக்கு நீங்களும் தலை சிறந்த தலைவராக மாற வேண்டும். இந்த நேதாஜியைப் போல, இந்த மகாத்மா காந்தியைப் போல, ஜவஹர்லால் நேருவைப் போல இப்படி எத்தனை தலைவர்களுடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நாம் வரலாறு படைக்கவில்லை. அதைத்தான் சற்று சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக நீங்களும் வருகின்ற காலத்தில் இது போன்ற வரலாற்று சாதனைகளை படைப்பதற்கும் வரலாற்று உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் உங்களையே அர்ப்பணித்து பாருங்கள். நீங்களும் இந்த நேதாஜியைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் மலர்ச்சியையும் பார்க்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்திற்கும் பெருமைக்குரிய ஒரு பிரபலமான ஒரு நபர்தான் இந்த நேதாஜி. இந்த ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையையும் முதலில் இவர்தான் பயன்படுத்தினார். இப்படியெல்லாம் பெருமைக்குரிய இந்த நேதாஜியின் பெருமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே நண்பர்களாகிய நீங்க இந்த
எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வரக்கூடிய காலங்களில் முக்கியமான நாட்களில் முக்கியமான தலைவர்களை பற்றின ஒரு சின்ன அனுபவங்களையும் நாமும் கற்றுக்கொள்வோம். பிறருக்கும் அனுபவமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து அவர்களையும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வரலாறு படைக்கக்கூடிய தலைவர்களாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.